அத்தியாயம் 83. இதுவரை எத்தனையோ கஷ்டத்தை பார்த்த போதும் தமிழின் தந்தை அவர் பார்க்கும் அரசு உத்தியோகத்தில் ₹1 கூட லஞ்சம் வாங்கியதே இல்லை. மாத வருமானத்தில் பிள்ளைகளை வளர்த்து கிடைக்கும் நேரத்தில் வேறு சில வேலைகள் பார்த்து அதுவும் போதவில்லை என்றால் கடன் வாங்கியாவது படிக்க வைப்பாரே தவிர ஒருபோதும் அவர் லஞ்சம் வாங்கவே மாட்டார். ஆனால் இன்னும் சில நாட்களில் அவர் மொத்த பணத்தையும் வட்டியும் முதலுமாக கொடுக்கவில்லை என்றால் அவர் குடும்பமே நடுத்தெருவில் நிற்கும். என்ன செய்வது, எப்படி தன் குடும்பத்தை காப்பாற்றுவது என யோசித்து யோசித்து அவருக்கு நிம்மதி என்பதே இல்லாமல் போனது. அவர் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளைப் போல இல்லை. அவர்கள் தங்கம், அது வேண்டும் இது வேண்டும் என்று வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பது மட்டுமே. அதற்காகவும் மகளின் கல்யாணத்திற்காகவும் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கி விட்டார். அதுதான் இன்று அவருக்கு பெரிய நெருக்கடியாக வந்து நின்றது. தமிழ் தந்தை தாலுகா ஆபீஸில் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். பல முறை பத்திரப்பதிவிற்கு கவர்மெண்ட் இடத்தை மாற்றுவது, பட்டா இல்லாத இடங்களுக்கு பட்டா போட்டு தர சொல்லி பலர் லஞ்சம் தர முன்வந்த போதும் அவர் அதை வாங்க மறுத்து விடுவார். அவர் நேர்மையான மனிதன். அன்று வழக்கம் போல் வேலைக்கு சென்றவர் கடனை பற்றி யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பக்கமாய் வந்த ஒருத்தர் பியோனிடம் என்னவோ குசுகுசுவென்று பேசிக் கொண்டிருந்தார். தமிழ் தந்தை அவர்களை அழைத்து என்னவென்று விசாரித்தார். இல்லை சார், அவர் இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்கான். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர் தாத்தா வாங்கி போட்ட இடம் தானா. இப்போ அதுக்கு பட்டா வாங்கணுமா, அதுவும் ஒரு 6 ஏக்கர் போல. அதான் பட்டா தர சொல்லி கேட்குறாரு. சைடில் எவ்வளோ வேணாலும் தர ரெடியாக இருக்காரு. தமிழ் தந்தை யோசித்தார். அங்கே 1 சென்ட் எவ்வளோ போகுது சார்? 1 சென்ட் 9 லட்சம் வரைக்கும் போகுது சார். சரியான டெவலப்டு ஏரியா சார். எப்படி பார்த்தாலும் கோடி கணக்கில் போகும். அதை முடிச்சு கொடுத்தா 30 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். தமிழ் தந்தை யோசித்தார். அந்த பணம் இருந்தால் அவர்கள் மொத்த கடனும் தீர்ந்துவிடும். அப்ப தாசில்தார் கையெழுத்து போடணுமே. அட, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். கோடி கணக்கில் வருமானம் வரவரு அங்கே கொடுக்காம இருப்பாரா? ஆனா நீங்க தான் லஞ்சம் வாங்க மாட்டீங்களே. இல்லைன்னா நீங்களே முடிச்சு கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம். சரி விடுங்க, நான் தாசில்தார்கிட்ட பேசுறேன். தம்பி, ஒரு நிமிஷம் என்று தயக்கமாக அழைத்தார் அவர். சொல்லுங்க சார். வந்து அதை முடிச்சு கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல சார்? அதெல்லாம் எதுவும் ஆகாது, பக்காவாக முடிச்சிடலாம். அப்ப நானே முடிச்சு தரேன் என்றார் அவர் தயக்கமாக. சார், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆனால் நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்களே, உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை, எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் இதை முடிச்சு தரேன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. இன்னும் 3 நாளைக்குள்ள பண்ணிடலான்னு சொல்லு. அப்படி போடுங்க சார். இப்பதான் நீங்க பொழைக்க தெரிஞ்ச மனுஷன் மாதிரி பேசுறீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க சைன் மட்டும் பண்ணா போதும். தமிழின் தந்தை சற்று தயக்கமாக கையை பிசைந்தார். அவருக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் கூட சில சமயம் சூழ்நிலை நம்மை தவறு செய்ய தூண்டிவிடும். அவர் நிலையும் அப்படித்தான். தன் குடும்பத்துக்காக இதை செய்ய முடிவெடுத்தார் தமிழ் தந்தை. ஆனால் அவர் அறியாத ஒன்று இதுதான் அவரை பெரிய சிக்கலில் இழுத்துவிடப் போகிறது என்பதுதான். கவின் அவன் தங்கையை டி அடிக்ஷன் சென்டருக்கு அழைத்து சென்றான். ஜானுவால் அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவர முடியவில்லை. அவளுக்கு கவுன்சிலிங் தேவை. கவின் நண்பன் அவளை பரிசோதித்து விட்டு வந்தான். என்ன மச்சி, ஓகே தானே? அவள் நார்மல் ஆயிடுவா தானே? கவின், நான் சொல்றத நல்லா கேளு. அவ கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கா. அவ கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், நாங்கள் அவளை பார்த்துக்குறோம். அப்புறம் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அவளை அன்பா பார்த்துக்கோ. அப்போ அவள் கண்டிப்பாக க்யூர் ஆவா. நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. அவளுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையே. பயப்படாதடா, அவளை க்யூர் பண்ணிடலாம். நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லும்போது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கவின் மனமே இல்லாமல் ஜானுவை அங்கே விட்டு விட்டு சென்றான். அங்கிருந்து கொஞ்ச தூரம் வந்திருப்பான். அப்பொழுது திடீரென்று அவன் முன்னே ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கி வந்தவரை கண்டு அவன் அதிர்ச்சியுடன் இறங்கி நின்றான்.
ரம்யா அந்த பக்கமாய் பிஸா டெலிவரி பண்ண சென்று கொண்டிருந்தாள். டெலிவரி பண்ணிவிட்டு வரும்போது கடும் வெயிலின் தாக்கத்தால் பக்கத்தில் இருந்த ஒரு கரும்பு ஜூஸ் கடை முன்னே வண்டியை நிறுத்தியவள் ஜில்லென்று ஒரு கரும்பு சாறு சொல்லிவிட்டு காத்து கொண்டிருந்தாள். ஷப்பா, என்ன வெயிலு! கொளுத்துது சாமி. இந்த லண்டன் அமெரிக்கா மாதிரி நம்ம ஊர்லயும் பனிப்பொழிவு இருந்தா சூப்பரா இருக்கும்ல. நம்ம ஊருக்கு தான் இந்த சூரிய பகவான் ஓவர் டியூட்டி பாப்பார் போல என்று கைக்குட்டை கொண்டு முகத்தை துடைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவள் கண்களில் அந்த காட்சி பட்டது. கவின் அந்த பக்கம் சாலையில் நின்று கொண்டிருந்தான். அட, நம்ம டோமரு! இவன் இங்க என்ன பண்றான்? யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்று அவள் கொஞ்சம் முற்று கவனிக்கும் பொழுதுதான் தெரிந்தது அது வேறு யாரும் இல்லை, த கிரேட் அகிலாண்டேஸ்வரி தான் என்று. அட ஆன்ட்டி, இவங்க கூட இவனுக்கு என்ன பேச்சு என்று இன்னும் கொஞ்சம் உற்று கவனித்தாள். அவர்கள் சற்று தொலைவில் நின்று பேசிக் கொண்டிருப்பதால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அகிலாண்டேஸ்வரி ஒற்றை விரலை நீட்டி கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் கவினை திட்டிக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது. நினைச்சேன், இந்த பொம்பளை எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் போல. அன்னைக்கு ஒன்னும் தெரியாத அப்பாவி பையன்கிட்ட காசு புடுங்க பாத்துச்சு. இன்னைக்கு என்னன்னா நம்ம ஆளுகிட்ட காசு பறிக்க பாக்கும் போலயே. அன்னைக்கே இந்த பொம்பளைய போலீஸ்ல மாட்டி விட்டு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிருக்கணும். பொழைச்சு போட்டுன்னு விட்டா இவன் நம்ம ஆளைய மிரட்டாளா? இன்னைக்கே இவள என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா, கரும்பு சாறு கேன்சல். அம்மாடி, போட்டாச்சு. அப்ப நீங்களே குடிச்சிருங்க. இல்ல வேணாம், சண்டை போட தெம்பு வேணும் என்று காசை கொடுத்துவிட்டு அந்த சாறை வாங்கி ஒரே கல்பில் அடித்தாள். பக்கத்தில் ஏதாவது அடிக்க ஆயுதம் கிடைக்குமா என்று பார்த்தாள். கரும்பை தவிர வேறெதுவும் இருப்பது போல தெரியவில்லை. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று அந்த கரும்பை உருவி கொண்டு அவள் சாலையை கடக்க முயன்றாள். அம்மாடி, கரும்புக்கு காசு கொடு. கணக்குல வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறேன் என்று அவள் டிராஃபிக் நடுவே சாலையை கடக்க முயன்று கொண்டிருந்தாள். அங்கே கவின் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். ஒழுங்கு மரியாதையா சொன்னதை செய், இல்லைன்னா அந்த அகிலாண்டேஸ்வரி யாரு, அவளோட உண்மையான குணம் என்னன்னு நீ பாப்ப என்று ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு அவர் காரில் ஏறி சென்றார். ரம்யா அந்த சாலையை கடந்து இந்த பக்கம் வரும் சமயம் அகிலாண்டேஸ்வரி கார் அங்கிருந்து கிளம்பி சென்றது. ஏய் என்று அந்த கரும்பை ஓங்கிக் கொண்டு வர அந்த காரில் சாய்ந்து நின்ற கவின் ஒரு நொடி பயந்தே விட்டான். அம்மா, என்னடி இது? இவ்ளோ நாள் ரூம்குள்ள வச்சு அடிச்சது பத்தாதுன்னு இப்ப வெளியே வச்சு அடிக்க வந்துட்டியா? இதனடி கரும்பு? இது ஒன்னு அடிக்கலடா டோமரே. இங்க ஒரு பேஸ் நின்னுச்சே, அது எங்க? கவினுக்கு அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லை. என்ன சொல்ற? எந்த பீஸு? அதுதான்டா, தலைமுறை நடிச்சாலும் கூட டையடிச்சு சுத்திக்கிட்டு 3/4 கிலோ மூக்குத்திய மூக்குல மாட்டிக்கிட்டு 1 கிலோ தங்கத்தை உடம்புல மாட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சீரியலுக்கு வெள்ளி வேஷம் போடுற மாதிரி ஃபுல் மேக்கப்ல ஒரு பொம்பளை ஒன்று வந்து இங்க நின்னுச்சே, அதுதான். கவின் புருவம் விரிந்தது. நீ சொல்றது அகிலாண்டேஸ்வரியையா? அந்த பொம்பளையே தான். அவ மண்டைய உடைச்சு மாவளுக்கு வைக்கணும்னு தான் ஓடி வந்த. ஆனா பார்ட்டி ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிடுச்சு. இல்லைனா இங்க நடக்கிறதே வேற. எப்ப பாரு வண்டியை நிப்பாட்டி பணம் பறிக்கிறது தான் அதுக்கு வேலை. இப்படிதான் பணம் சேர்த்து பணக்காரியா இருக்கும் போல. சரியான லம்பாடி பொம்பளை என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்னே சட்டென ரம்யா கன்னத்தில் இடியென இறங்கியது கவின் கரம். ரம்யா மெல்ல அவள் கன்னத்தை பிடித்தபடி கவினை திரும்பி பார்த்தாள். ஆம், அடித்தது அவனைதான். கவின் முகம் சிவந்து போயிருந்தது. அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் கவின். இப்ப எதுக்குடா அடிச்ச? உன்னை காப்பாத்த வந்ததுக்கு அடிக்கிறியா? அதுவும் அந்த பொம்பளைக்காக? கவின் அவள் முடியை பிடித்து தன்னருகே இழுத்தான். அவங்க என் அம்மா. எவ்வளோ தைரியம் தான் என் அம்மாவை பத்தி என்கிட்ட தப்பா பேசுவ என்றவனின் முகம் தீப்பிழம்பாய் சிவந்து போயிருந்தது. அத்தியாயம் 84. அந்த ஆளில்லா மேம்பாலத்தின் மீது நின்று கீழே செல்லும் ஆற்றை மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா.
அவள் பக்கத்தில் நின்று மெல்ல அவள் கன்னத்தை வருடி கொடுத்து கொண்டிருந்தான் கவின். ரொம்ப வலிக்குதா என்றான் மெல்ல வருடி கொடுத்தபடி. உனக்கு அம்மா அப்பா இல்ல, நீ ஏன் போய் சொன்ன? நான் எப்போ போய் சொன்னேன்? நான் மறைச்சிட்டேன், அவ்வளோதான். ரெண்டும் ஒண்ணுதான் என்றாள். நீ என்கிட்ட அதை பத்தி கேட்டதே இல்லையே. கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். அவன் சொல்வதும் சரிதானே. அதை பற்றி அவள் ஒரு முறை கூட கேட்டதில்லை. அவர்களுக்கு யாரும் இல்லை என்று அவளை கற்பனை செய்து கொண்டாள். இங்க என்ன நடக்குது கவின்? நீ அகிலாண்டேஸ்வரியோட பையன்னா அப்புறம் ஏன் தனியா இருக்க? எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. கவின் அவனை பற்றி சொன்னான். நான் தான் எங்க வீட்டோட மூத்த வாரிசு. அப்ப சமர் என் தம்பி. ஜானு கடைசி பொண்ணா? அவன் இல்லை என்றான். அப்புறம்? ஜானு என் தங்கச்சி தான், ஆனா என் கூட பிறந்த தங்கச்சி இல்ல. ஏப்பா சாமி, இதென்ன இடியாப்பு சிக்கல் கதையா இருக்கு? ஜானு என் அப்பாவோட இல்லீகல் பொண்ணு. என் அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்ததே எங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அந்த உண்மை தெரியும் போது என் அப்பா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்ல கோமாக்கு போயிட்டாரு. ஆனா எனக்கு இது அப்படியே விட மனசில்ல. ஸோ நான் என் தங்கச்சியை தேடி போனேன். அவளை கண்டுபிடிச்சேன். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா என் அம்மா அவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவளை ஏத்துக்கிட்டாதான் நானும் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அண்டு அது விஷயமா தான் அம்மா அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. உன் கூட பிறக்காத ஒரு பொண்ணுக்காக வசதி பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டியா? அவன் ஆமா என்றான். என் அம்மா கொஞ்சம் பணத்தாசை உள்ளவங்க தான். அதுக்காக அவங்க மோசமானவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க நம்மள கடைசி வரைக்கும் ஏத்துக்காம போயிருவாங்களோ, அப்பா பேரை பின்னாடி போட முடியாம போயிருமோன்னு ஃபீல் பண்ணிதான் ஜானு இப்படி ஆயிட்டா. ஒருவேளை அவ கூட பிறந்த அண்ணனா இருந்திருந்தா நான் அவளை ஒழுங்கா பார்த்துட்டு இருப்பனோ என்னவோ. ஸ்டெப் சிஸ்டர்னு தான் அசால்ட்டா இருந்துட்டனோ. ரம்யா கவின் கைகளை தன் கைகளில் சேர்த்து கொண்டாள். இல்ல, கூட பிறந்த அண்ணனை விட நீ அவளை பாசமா பார்த்துக்கிட்ட. இது உன் தப்பில்ல கவின். கண்டிப்பா இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சரி ஆகணும். அப்பதான் ஜானுவை நான் பழையபடி கொண்டு வர முடியும் என்று அவன் வருத்தம் கொண்டான். நிச்சயம் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் என்று எண்ணிக்கொண்டவள் அடுத்த நாளே அகிலாண்டேஸ்வரியை பார்க்க அவர்கள் வீட்டின் முன்னே நீண்ட நேரமாய் காத்திருந்தாள். அவள் வீடு தேடி வந்திருக்கிறாள் என்று தெரிந்தேதான் அவளை நீண்ட நேரமாய் காக்க வைத்தார். அதுவும் வீட்டுக்கு வெளியே நாய்களை கட்டி போடும் இடத்தில்தான் அவளை அமர வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அமர்ந்திருந்தவளை ஒரு இளம் வயது பெண் வந்து அழைத்தாள். நீங்க தான் ரம்யாவா? ஆமா, மேடம் உங்களை வர சொன்னாங்க. ரம்யா எழுந்து உள்ளே சென்றாள். அந்த ஹாலின் நடுவே ஒய்யாரமாக போடப்பட்டிருந்த விலை மதிப்புள்ள நாற்காலியில் கால் மேல் கால் போட்டபடி திமிராக அமர்ந்திருந்தார் அகிலாண்டேஸ்வரி. அவளை அசிங்கப்படுத்துவதற்காகவே படையப்பா பட பாணியில் அந்த ஹாலில் இருந்த மொத்த இருக்கையும் காலி பண்ணி வைத்திருந்தார்கள். அதுவும் அவளை நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அது ரம்யாவுக்கும் புரியதான் செய்தது. ஆனாலும் அவள் பொறுமை காத்தாள். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்க? ஏதாவது பிரச்சனை பண்ணி என் சொத்தை எழுதி வாங்க திட்டம் போட்டிருக்கியா என நக்கலாக கேட்டவர் ஒரு பேச்சுக்கு கூட அவளை அமர் என்று சொல்லவில்லை. அவர் அமர்ந்திருக்க ரம்யா அவர் முன்னே நின்று கொண்டிருந்தாள். நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். பாரா, மரியாதையா கூட பேச தெரியுமா? உன்ன சொல்லி என்ன பயன்? சொல்லி வளர்க்க பெத்தவங்கன்னு ஒருத்தங்க இல்லாத அனாதை நாய் தானே நீ. அதனாலதான் அவுத்து விட்ட மாடு மாதிரி ஊர் வழியா சுத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு போதைப் பொருள் சப்ளை பண்றல்ல. ரம்யாவுக்கு உள்ளுக்குள் கோபம் கொப்பளித்தது. ஆனாலும் பொறுமை காத்தாள். நான் கவின் பத்தி பேசணும். கவின் என்ன உன் வீட்ல வேலை பார்க்கற வேலைக்காரன் நினைச்சியா? என் மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் மூத்த வாரிசு அவன். கவின் சார்னு சொல்லு. எப்படி? கவின் சார் என்றார் அழுத்தி. கவின் சார் பத்தி பேசணும். சொல்லு. ஜானு இப்போ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கா. அவ அதிலிருந்து வெளியே வரணும்னா அதுக்கு உங்க உதவி தேவை. நீங்க ஜானு இந்த வீட்டு பொண்ணு தானே ஏத்துக்கணும். அவ அப்பாவோட இன்ஷியல போட சட்டப்பூர்வமா ஒத்துக்கணும்.
இது நடந்தா ஜானுவை ஈஸியா அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் என்றாள் மரியாதையாக. அகிலாண்டேஸ்வரி நக்கலாக காதை குடைந்து கொண்டார். ஏய், யாரங்க? வெளியே நாய் குறைச்சிட்டே இருக்க, அது என்னன்னு பாரு என்றார் ரம்யாவை சொல்வது போலவே. அவர் தன்னைத்தான் நாய் என்ன திட்டுகிறார் என்று அவளுக்கும் புரிந்தது. ஆனால் இது அவருக்கான நேரம், பேசும் வரை பேசட்டும் என்று அமைதி காத்தாள். நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொன்ன? ஜானுவை இந்த வீட்டு பொண்ணுதான்னு மீடியா முன்னாடி சொல்லணும். ஓ, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டணும் என்று அவர் கையை தட்டியதும் ஒருவன் பவ்யமாக ஓடி வந்து அவர் கையில் ஒரு பார்சலை வைத்து விட்டு சென்றான். அகிலாண்டேஸ்வரி அந்த பார்சலை பிரித்தார். அதற்குள் சில போட்டோஸ் இருந்தது. அந்த போட்டோவை ரம்யா பார்வைக்கு படும்படி தூக்கி வீசினார் அவர். அது கவினும் ரம்யாவும் நெருக்கமாக இருந்த சில போட்டோஸ். என் புள்ள என் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், யார் கூட பழகுறான், ஏன் யார் கூட இருக்கான் கூட எனக்கு தகவல் வந்துடும். ஏன்னா அவன் என் மூத்த புள்ள, நாளைக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போறவன். ரம்யா கண்கள் அந்த போட்டோவையே வெறித்து பார்த்தது. அவர்கள் நெருக்கமாக இருந்த காட்சியெல்லாம் கச்சிதமாக போட்டோ எடுத்து வைத்திருந்தார்கள். என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி வச்சிருக்க தெரியுமா? கேவலம். அதையெல்லாம் விட்டுட்டு யாருமே இல்லாத அனாத நாய் ஒன்னு இந்த வீட்டு மருமகளா வர விடுவேன்னு நினைக்கிறியா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரவோ இல்ல என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கவோ உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்லாதவடி நீ. ஆனா என் புள்ள அப்படி கிடையாது. எனக்கப்புறம் எல்லாத்தையும் ஆள போற ராஜா. எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணு அமைதியா என் காலை மட்டுமே சுத்தி வர்ற அப்பாவி பூச்சியா மட்டும்தான் இருக்கணும். ஒன்ன மாதிரி திமிர் பிடிச்ச அடங்காப்பிடாரிய ஒரு நாளும் என் மருமகளை நான் ஏத்துக்க மாட்டேன் என்றார் அவர் கர்ஜனையாக. ஜானு குணமாகிறது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் அவளை ஏத்துக்கோங்க. நீ சொன்னா நான் ஏத்துக்கணுமா? நீ எனக்கு பொண்ண எதையுமே நான் மறக்கல. இவ்ளோ நாள் என் கௌரவத்துக்காக தான் அவளை ஏத்துக்கல. ஆனா இப்ப சொல்ற, உனக்காக ஒரு நாள் அவள் இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்க மாட்டேன். ரம்யா கண்களை மூடி திறந்தாள். அவள் வாழ்நாளில் இதுவரை அவள் யாரிடமும் கெஞ்சி சென்றதில்லை, யார் காலிலும் விழுந்ததில்லை. ஆனால் முதல் முறை தனக்காக இல்லாமல் இன்னொரு பெண்ணின் வாழ்வை காப்பாற்ற அகிலாண்டேஸ்வரி காலில் விழுந்தாள் ரம்யா. அவள் திடீரென காலில் விழுவாள் என அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதுவும் யாரோ ஒரு பொண்ணுக்காக விழுவாள் என்பது அவருக்கே ஆச்சரியம்தான். நான் இதுவரைக்கும் யாரு காலையும் பிடிச்சதில்ல. உங்களை கெஞ்சி கேட்குற, ஜானுவை ஏத்துக்கோங்க ப்ளீஸ், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்றாள். அகிலாண்டேஸ்வரி நெற்றியை சொரிந்தார். அவள் காலில் விழுந்ததே அவருக்கு பாதி வெற்றிதான். சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக காலில் விழுந்திருக்க, நான் உனக்காக ஏதாவது பண்ணணும்ல. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு நீ ஓகே சொன்னா நான் அவளை இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கிறேன். மீடியா முன்னாடியும் அவ இந்த வீட்டு வாரிசுதான்னு சொல்றேன். ரம்யா கண்களில் சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன பண்ணணும்? அகிலாண்டேஸ்வரி நெற்றியை தேய்த்தபடி ஒரு வில்லத்தனமான புன்னகையுடன் சொன்னார். என் பையனை விட்டு போயிரு. சிரிப்பை உதிர்த்தவளின் முகம் அடுத்த நொடி அதிர்ச்சியை தத்தெடுத்தது. என்ன சொல்றீங்க? அவ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நீ எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதுவும் என் மருமகளா என்றார். ரம்யா அதிர்ந்து போய் நின்றாள். இதுதான் என் முடிவு. நான் குறிச்ச தேதியில நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ அவன் வாழ்க்கையை விட்டு போகணும், என் பையனை விட்டு போகணும் என்றார் முடிவாக. அத்தியாயம் 85. என் பையனை விட்டு போயிட, நான் அவளை ஏத்துக்கிறேன் என்றார். ரம்யா என்ன சொல்வதென்னு தெரியாமல் தவித்து போய் நிமிர்ந்து பார்த்தாள் அவரை. அகிலாண்டேஸ்வரி மெல்ல அவர் செருப்பு காலால் அவள் கன்னத்தை அங்குமிங்கும் திருப்பினார். நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. அவ வாழணுமா இல்ல நீ இந்த வீட்டு மருமகளா வந்து வாழணுமான்னு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க
என்றாள் அவள் துடிக்கும் உதடுகளுடன். ஓ, தாராளமா எடுத்துக்கோ. என் பையன் எப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றானோ அப்ப அவள் இந்த வீட்டு பொண்ணா நான் ஏத்துக்கிறேன் என்றார் அவர். ரம்யா எழுந்தாள். உடைந்த இதயத்துடன் தட்டு தடுமாறி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வண்டியை கூட மறந்து கால் போன போக்கில் நடந்து அந்த பீச் மணலில் போய் அமர்ந்தாள். கவினுடன் இருந்த நாட்கள் அவள் கண் முன்னே வந்து சென்றது. அவளுக்காக ஒருவர் இருந்தார் எனில் அது கவின்தான். இதற்காகத்தான் அவள் எதற்கும் ஆசைப்படுவதே இல்லை. இப்பொழுது அவளுக்கு 2 பாதை இருக்கிறது. ஒன்று, அவள் வாழ்க்கைதான் முக்கியம் என்று அவள் சுயநலமாக முடிவெடுப்பது. இல்லை, ஒரு பெண்ணின் வாழ்வை காப்பாற்ற அவள் வாழ்க்கையை விட்டு கொடுப்பது. இதில் ரம்யா எந்த முடிவை எடுக்கப் போகிறாள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழின் தந்தை அவர் சொன்னது போலவே அந்த 3 நாளில் பட்டா ரெடி பண்ணி அந்த இடத்தை பத்திரம் போட தயார் செய்து விட்டார். பணத்தை கைமாற்றிவிட்டு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். ஒரு பொது இடத்தில் வைத்து யாருக்கும் சந்தேகம் வந்து விடாதபடி பணத்தை கைமாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள். பணத்தை வாங்குவதற்காக தமிழின் தந்தை அந்த பூங்கா ஓரமாய் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அந்த பக்கமாய் ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய சமர் நேராக அவரை நோக்கி நடந்து சென்றான். சமர் மீது அவருக்கு கோபம் இல்லை. தன் பிள்ளை மீது தவறு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய முடியும்? சமரை கண்டு அமர்ந்திருந்தவர் எழுந்து நின்றார். வாங்க மாப் என்று சொல்ல வந்தவர் மாப் என்பதோடு நிறுத்தி கொண்டார். அவருக்கு கொஞ்சம் தயக்கம். சமர் புன்னகையுடன் வந்து அவர் முன்னே நின்றான். மாமா, இப்போ நான் உங்க மருமகன்தான், உட்காருங்க. அவர் தயக்கமாக அமர்ந்தார். மாமா, நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, என்ன வார்த்தை சொல்றீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம போயிட்டேன். உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க என்றார் வருத்தமாய். இல்லம்மாம்மா, அம்மா என்ன சொல்லியிருந்தாலும் நான் அதை கேட்டிருக்க கூடாது. தமிழ் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாலும் நான் அவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கணும். தமிழ் தந்தை அவனை குழப்பமாக திரும்பி பார்த்தார். தமிழை எனக்கு தடவை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சி போச்சு. உண்மையை சொல்லணுன்னா நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த நொடி அம்மா பேச்சு என்னால் மீற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் அதுக்கு தயார் மாமா. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. சமர் அவர் கையை பிடித்தான். மாமா, எனக்கு தமிழை கல்யாணம் பண்ணி தரீங்களா என்றான் அவர் கையை பிடித்து. அவர் அதிர்ந்தார். மாப்பிள்ள, என்ன கேட்குறோம்னு தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா? அவள் வீடியோவை எல்லாரும் பார்த்துருக்காங்க. முதல்ல இதுக்கு உங்கள் அம்மா சம்மதிப்பாங்களா? மாமா, இது வரைக்கும் நான் தைரியமாக எந்த முடிவும் எடுத்ததில்லை. முதல் தடவை தைரியமாக ஒரு முடிவு எடுக்க போகிறேன். நான் உறுதியாக இருக்கேன். என் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணா முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட தான் சொல்வாங்க. ஆனால் நான் பொண்ணோட அப்பா கிட்ட தான் சொல்கிறேன். நான் உங்கள் பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணுறேன் மாமா. உங்களுக்கு தமிழை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லையா? உங்களுக்கு விருப்பம்னா எந்த மண்டபத்தில் எந்த கல்யாணம் நின்றுச்சோ அதே மண்டபத்தில் எங்கள் கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் நடக்கும் என்றான். தமிழ் தந்தைக்கு என்ன பதில் சொல்வதுன்னு தெரியாமல் கையை பிசைந்தார். மாமா, நீங்கள் நினச்சா அது நடக்கும். என்னால் தமிழ்கிட்ட காதலை சொல்லி சம்மதிக்க வைக்க முடியும். ஆனால் அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது மாமா. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் எனக்காக தமிழ்கிட்ட பேசுவீங்களா? தமிழ் தந்தை சமர் கையில் அழுத்தம் கொடுத்தார். உங்கள் அம்மா உங்களை நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க. அவள் பண்ண தப்ப மன்னிச்சு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு சம்மதம் மாப்பிள்ள. என் பொண்ணையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றார் அவர் கண்ணீருடன். சமர் முகத்தில் புன்னகை கேற்று. அப்போ சரி மாமா, நீங்கள் தமிழ்கிட்ட பேசுங்க என்று சமர் அவன் கையில் ஒரு செக்கை கொடுத்தான்.
அவர் அதை என்னவென்பது போல் பார்த்தான். அதில் 30 லட்சம் போட்டு அதற்கு கீழ் சமர் கையெழுத்து இருந்தது. மாப்பிள்ள, எனக்கு தெரியுமாம்மா உங்களுக்கு பண பிரச்சனை. நீங்க பேங்க்ல போய் பணத்தை எடுத்து முதல்ல கட்டுங்க. அவர் கண்ணீருடன் சமர் கையை பிடித்து கண்களில் ஒத்திக்கொண்டார். மாப்பிள்ள, நீங்க பண்ணது பெரிய உதவி. இதுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ நீங்க மாப்பிள்ளையா வரீங்க. நான் அவகிட்ட பேசுறேன் மாப்பிள்ள. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் என சமர் கையை பிடித்து அவனுக்கு வாக்கு கொடுத்தார் அவர். பணம் கிடைத்து விட்டதால் அந்த பத்திரப்பதிவை அப்படியே முடித்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார். உடனே மகளை பார்க்க வேண்டும், அவளிடம் இந்த கல்யாணத்தை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தார். கவினும் அர்ஜுனும் அந்த நகை கடைக்கு வந்திருந்தார்கள். மச்சி, எதுக்குடா நகை கடைக்கு கூட்டிட்டு வந்த? எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா? அப்படியும் சொல்லலாம். அப்படியா? என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? லைஃப். புரியலையே. தமிழுக்கு gift வாங்க வந்திருக்கேன். இன்னும் 2 நாள் அவளுக்கு பர்த்டே. அட ஆமால்ல, மறந்து போயிட்டேன் பாரு. நானும் வாங்குறேன். தமிழுக்கா? தமிழுக்கு மட்டும் இல்ல, ரம்யாவுக்கும் தான். அர்ஜுன் அவனை சந்தேகமாய் பார்த்தான். அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். டேய் கலக்கு என்று நண்பன் தோள் தட்டி சந்தோஷப்பட்டான் அர்ஜுன். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. என்ன பண்ண போற? எப்போ பண்ண போற? தமிழ் பர்த்டே அன்னைக்கு நீ உன் ஆளுக்கு பண்ணு, நான் என் ஆளுக்கு பண்ணுறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணலாம். அவகிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், அதனால தான் ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். இருவரும் தங்களின் ஜோடிக்காக கிஃப்ட் பார்த்து கொண்டிருந்தார்கள். கவின் தமிழுக்காக அழகான ஒரு டைமண்ட் நெக்லஸ் எடுத்தான். இது எப்படி இருக்கு? உன் செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அப்போ ரம்யாவுக்கு ரிங் பார்க்க போகிறேன் என்று ரம்யாவுக்காக டைமண்ட் ரிங் இருந்த செக்ஷனில் போய் தேடிக்கொண்டிருந்தான் கவின். சைஸ் சொல்லுங்க சார் என்றாள் அந்த சேல்ஸ் பெண். சைஸ் என்றவன் தாடியை சொரிந்தான். அப்போ யாருக்கு வாங்குறீங்களோ அவங்களே கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா உங்க சைஸ் வாங்கிட்டு வாங்க. அது முடியாதே, இது சர்ப்ரைஸ் கிஃப்ட். அங்கிருந்த பெண்கள் அர்த்தமாய் சிரித்து கொண்டார்கள். அப்போ ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா சார்? கவின் வெக்கமாய் தலையாட்டினான். சூப்பர் சார். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இங்கே இருக்க பொண்ணுங்களை வர சொல்கிறேன். நீங்கள் அவங்க கையை தொட்டு பார்த்து எது அவங்க விரல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்க, அந்த சைஸ் ரிங் தரோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவளை தவிர யார் கையையும் தொடமாட்டேன் என்றான் கொஞ்சம் வெட்கமாய். அந்த பெண்கள் சிரித்து கொண்டார்கள். சார், அந்த பொண்ணு ரொம்ப லக்கி சார். உலக அழகி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் 2வது பொண்ணை தேடி போகிற இந்த காலத்தில் காதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட இன்னொரு பொண்ணு கையை தொடமாட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? கவின் இல்லை என்று தலையசைத்தான். அவ கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் தாங்க, நான் அவ சைஸ் என்னன்னு ட்ரா பண்ணி காட்டுறேன். அவர்கள் பேப்பர் பென்சில் கொடுத்தார்கள். கவின் கண்களை மூடினான். மூடிய கண்கள் வழி ரம்யா உருவம். மெல்ல அவள் கைகளை தொட்டு பார்த்தவன், அவள் மோதிர விரலை பிடிப்பது போல கற்பனை செய்தவன் கண்ணை மூடியபடி அந்த பேப்பரில் அவள் கைவிரலை மெல்ல வரைந்து முடித்தான். அந்த பெண்கள் இதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சைஸ் ரிங் எடுங்க. அந்த பெண்கள் அந்த பேப்பரில் இருந்து விரலுக்கு ஏற்றபடி ஒரு அழகான டைமண்ட் ரிங் எடுத்து நீட்ட கவின் கரம் மெல்ல அந்த மோதிரத்தை வருடி கொடுத்தது. இது அவளுக்கு அழகா இருக்கும் என்று அவள் கையில் அந்த மோதிரத்தை போட்டு விடுவது போல கற்பனை செய்து பார்த்தாள். சார், உங்க ஃபியான்சி போட்டோ இருக்கா? அந்த லக்கி கேர்ள் யாருன்னு நாங்களும் பார்க்குறோம். கவின் போட்டோ எடுத்து காட்டி விட்டு நண்பனை தேடி வர ராவணனும் வாங்க வேண்டிய பொருளை வாங்கிவிட்டு வந்தான். நீ என்ன வாங்கின? ராவணன் அவன் வாங்கிய பொருளை காட்ட கவின் கண்கள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அது மாங்கல்யம். மச்சி, தாலி? ஐ எம் ரெடி கவின், இதுதான் சரியா இருக்கும்னு தோணுச்சு. கவின் நண்பனை தாவி அணைத்து கொண்டான்.